எ லெட்டர் டு மை ஃபர்ஸ்ட் லவ். உன்னை விட முடியாதுன்னு நான் நினச்சேன். நீ என் லைஃப்பில் வந்தது ஒரு சாப்டர் இல்லை, அதுதான் என் ஹோல் ஸ்டோரின்னு நினச்சேன். உன் கூட பேசின ஒவ்வொரு டேவும் என்னால் மறக்க முடியல. எனக்கு டெய்லி ரொட்டீனாக நீ இருந்த. குட் மார்னிங், சாப்பிட்டியா, என்ன பண்ணுறேன்னு உன்னோட சின்ன சின்ன மெசேஜஸ் என்னோட ஹோல் வேர்ல்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போது எதுவுமே இல்லை, நீயும் இல்லை. இருக்கிறது சைலன்ஸ் மட்டும்தான். நம்ம முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறது ஈஸி, ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது எனக்கு ஃபர்ஸ்ட் லவ், எல்லாமே ஃபர்ஸ்ட். கேர், லவ், அட்டாச்மெண்ட் அண்ட் பெயினும் கூட. அதனால தான் இது இவ்வளோ டீப்பாக இருக்குது. சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினச்சேன், பட் அதை விட கஷ்டமாக இருக்குது. சில டேஸ் ப்ரீத் பண்ண கூட கஷ்டமாக இருந்துச்சு. பேனிக் ஆகும், ஏன்னு புரியாமல் அழுக வரும். நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் சில நைட்ஸில் உடஞ்சி போயிடுறேன். உன்னை மிஸ் பண்ணுறது தப்பில்லை, பட் உன்கிட்ட திரும்ப வர்றது தான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஹாப்பியாக இருக்கணும், என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும். உன்னை மறக்கலை, மறக்கவும் முடியாது. மறக்கிற மாதிரியான லவ்வும் இது கிடையாது. என் லைஃப்பில் நடந்த ரொம்ப அழகான உண்மை. நீ கூட இல்லைனாலும் அந்த லவ்வோட பியூட்டி மறையலை, அது இன்னும் அழகாக தான் இருக்குது டிஸ்டன்ஸில். ஆனால் இப்போ நான் என்னையும் கொஞ்சம் நேசிக்கணும். அந்த பேசெல்லாம் தாண்டி வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட கற்றுட்டே இருக்கேன். மூவ் ஆன் பண்ணுறேன்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன், இல்லை ஜஸ்ட் சர்வை பண்ணுறேன். ஒரு நாள் இந்த பெயின் குறையும், ஒரு நாள் உன்னை நினச்சாலும் அழாமல் இருப்பேன். ஆனால் இன்னும் இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளோ இயர்ஸ்னு தெரியல, ஆனால் ஐ லெட் யூ கோ. நம்ம ஒன்றா இருந்த மெமரிஸே இல்லை. டேக் கேர் ப்ளீஸ். உன்னை நல்லா பார்த்துக்கோ. பிகாஸ் ஒன்ஸ் இதெல்லாம் என்னோட வேலையாக இருந்துச்சு, இப்போ அது உன்னோட வேலை. இந்த ஃபீலிங்ஸ் உன்னை தவிர யார்ட்டையும் ஷேர் பண்ணல, பட் இப்போ புரியுது. நிஜமாக இது அவ்வளோதான் இல்லை. நம்ம ஒன்றா இருந்த டேஸ் நல்லா இருந்தோம், ஹாப்பியாக இருந்தோம், அது போதும். நான் ரிக்ரெட் பண்ண மாட்டேன் உன்னை நேசிச்சதுக்காக. ஆனால் இனி என்னையும் பார்த்துக்கணும். நம்ம ஸ்டோரி முடிஞ்சிருச்சு, பட் அது பொய் இல்லை, ஒரு அழகான நிஜம். எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இரு. டு மை ஃபர்ஸ்ட் லவ்.